ஸோ வணக்கம் மக்களே, வீட்டில் இந்த குட் டே பிஸ்கெட் இருந்துச்சு. சரி இதை வச்சு ஏதாச்சும் ஒரு வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு நானும் பிஸ்கெட் தூக்கினே ரூமுக்கு வந்து கேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உனக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. பட் என்ன பண்ணுறது, அக்கௌண்ட்டில் வியூஸே போக மாட்டேது. சரின்னு தான் நானும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணிட்டீங்கன்னா இதுவும் வந்து நல்ல நல்ல வீடியோஸ் தான் போடுவேன். அப்படியே சரி நானும் என் பிஸ்கெட்லாம் தூக்கி என் ரூமுக்கு வந்துட்டு நானும் அதை பிச்சு பிச்சு மிக்சியில் போட ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து என்ன போடணும், சக்கரை வழங்க போல் அதை கிச்சன்லேயே விட்டு வந்துட்டேன். நானும் போய்ட்டு சக்கரை எடுத்துன்ட்டு ஒரு டப்பா சக்கரையை உள்ளே போட்டுட்டேன். அடுத்து நம்ம பிளேரம் ஸ்டைலில் ப்ரூ போடலாம் பார்த்தேன். ப்ரூ இல்லைன்னு சரி நான் சன்ரைஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். இதை நானும் மிக்சர் லிட்டு மூடிட்டு பிஸ்கெட் அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாம் கேக்கு பேக்கிங் பவுடர் தான் போடுவாங்க, வீட்டில் பேக்கிங் சோடா இருந்துச்சு அதையும் போட்டேன். அதை போட்டு நானும் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி கிச்சனில் போய் நான் எந்த பாத்திரத்தில் பேக் பண்ண போகிறோம் அந்த பாத்திரத்துக்கு அந்த பேட்டரை மாற்றுவேன். தென் ஃபேனை 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிட்டு நானும் வைக்க வேண்டிய பேட்டரை தூக்கி வச்சிட்டேன் உள்ள. டைம் பார்த்தீங்கன்னா 2:48 ஆகுது. இது வந்து நம்ம ஒரு 1/2 hour வச்சு எடுத்தோம்னா கேக் ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே சரி நானும் கிச்சன் செல்ஃபில் அடைக்கலான்னு டப்பாங்களை அடைக்கிட்டு போயிட்டு நல்லா புளியாக சாமான்லாம் கழுவிட்டு போய் பார்த்தா கேக்கு பக்கவாக இருந்தது. இந்த செல்லக்குட்டி அப்படியே தூக்கி என் ரூமுக்கு வந்து நானும் ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற விட்டேன். அப்போ தான் கேக் எடுக்க ஈஸியாக வருங்க. சரின்னு பையனை நானும் தட்டில் வச்சுன்னு கேக் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அது ஒரு பிளேட்டில் கவுத்து நானும் நல்லா பார்க்க மாட்டேன் நாங்கள் அடிச்சு அது திறந்து பார்த்தா தீஞ்சு போயிடுச்சு. ஸோ ஃபைனலி தான் நம்ம கேக்கு. சரி இதை நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்லா தான் இருந்துச்சு கேக்கு. கேங்க நாய்க்கு வச்சு குட் டே பிஸ்கெட்டுங்க. இருங்க பாய்.